பிக் பாஸ்ல இந்த 10வது வாரம் 15 பேர் இருக்காங்க. 15 பேர்ல 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த 9 பேர்ல இந்த வீக்ல 2 பேர் எலிமினேட் ஆகுறாங்க. ஒண்ணு வந்து சத்யா நேத்து ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தர்ஷிகா அவர்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து எலிமினேட் ஆயிருவாங்க. ஸோ சத்யா அவர்கள் விஜய் விஷாலோட அந்த லவ் கான்செப்ட்ல கொஞ்ச நாள் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பெருசா வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு சில லவ் சீன்லாம் இருந்துச்சு. ஸோ 7 சீசனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொன்று இருக்கும். அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சீசன் தான் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. மீரா வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் எடுபடல அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல இவங்க ஒன்று கிரியேட் பண்ண பார்த்தாங்க விஜய் விஷாலோட. பட் அது வந்து பெரிய அளவு அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உறுதியா சொல்லல, ஒரு கிரஸ் இருக்கு, இது வந்து அதுக்கான இடம் இல்லை, நான் வந்து கேம் ப்ளே பண்ண தான் வந்திருக்கோம், ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினாலும் அந்த இரவு டைம்ல தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படி தூங்குவாங்க. பட் அது வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. வெளியே வந்ததுக்கப்புறம் மேபி வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படியே கடந்து போகலாம், அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் ஆகிறப்ப அழுதுட்டு தான் வெளியே வந்தாங்க. ஏன்னா நேற்று சத்யா அவர்கள் எலிமினேட் ஆகிறப்ப பெரிய லெவலில் வந்து அழுகல. அங்கே உள்ள ஜெப்ரி தான் வந்து அழுதாரு. சத்யா வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா ரொம்ப மகிழ்ச்சியா பிக் பாஸ் ஹவுஸ்ல வெளியே வரதை வந்து எடுத்துக்கிட்டு அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வெளியே வந்தார். ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கான்ஃபிடண்டான மனநிலையில வந்து நம்ம சத்யா அவர்கள் எலிமினேட் ஆயிருப்பாரு. ஆனால் தர்ஷிகா அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது எலிமினேட் அப்படிங்கும்போது அங்கே உள்ளவங்களாம் பிரிஞ்சு வர மனசு இருக்காது. அப்படிதான் வந்து அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்சிதா அவங்க எல்லாமே அழுதாங்க. அதுவும் குறிப்பாக விஜய் விஷால்லாம் கண் கலங்கிட்டாரு. ஏன்னா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நேற்று வந்து முதல்ல ஒருத்தர் எலிமினேட் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் நம்ம தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் ஆனது அவங்களுக்கே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக விஜய் விஷால் இனிமே யார் கூட பேசுறது அப்படின்னு அந்த ஒரு மனநிலையில ஒரு 1 வீக் ஓட்டிடுவாரு. ஸோ இனிமேலாச்சும் நம்ம விஷால் அவர்கள் கேம் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணணும். இருந்தவர்களும் கேம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப சேஃபாக கரெக்டாக கேம் ப்ளே பண்ணாலும் இருக்கிற இந்த 5 வாரம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஸோ அப்படி இருந்தால் கரெக்டாக கேம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் நீ வந்து டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாப்புல இருக்கு. ஏன்னா விஷால் டைட்டில் வின் பண்ணுறாரோ இல்லையோ, முத்துக்குமரன் தான் ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் அதிக அளவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஷால் ஓரளவுக்கு 2, 3 அந்த இடத்துக்கு வரதுக்கான எஃபர்ட் வந்து நிறைய போடணும். இப்போ தர்ஷிகா கூட இருந்து ஒரு மாதிரி ஆட்டை கலைக்கிறாப்புல இருந்தாலும் அதுவும் வந்து விஷால் வந்து கேம் பிளேவாக தான் எடுத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியேறது இந்த ஒரு வீக் ஒரு மாதிரி சங்கட்டமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணா கூட மேபி நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து கண்டினியூ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் வரும்போது அழுது அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்களை அள வச்சு அது விஷாலெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அள வச்சு தான் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் ஆனதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.